வானதி பாண்டி இன்னைக்கு தன்னை பொண்ணு பார்க்க வர்ற சந்தோஷத்துல அவங்க கிட்ட எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாண்டி தான் பிடி கொடுத்தே பேசல. பட் இது எதையுமே கவனிக்காத வானதி அவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இன்னும் பாண்டி எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதே சமயத்துல வீட்ல எல்லாரும் பாண்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அங்க வந்த நிலாவோ செம்ம கோவத்தோட சோழனை கூப்பிட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்ட. ஆமா, என் பாஸ் கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க, அவருக்கு என்ன மெசேஜ் அனுப்புனீங்கன்னு கேட்க, உடனே ஷாக்கான சொல்லணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் சமாளிக்க பாக்குறாங்க. ஆனாலும் நிலா மறுபடியும் கோவத்தோட அந்த பாஸ் இப்போ தங்கிட்ட எப்படியெல்லாம் பேசினாங்கன்றத சொல்லி காட்ட, இதை கேட்டுட்டு சோழனும் வேற வழி இல்லாம அவங்க என்ன மெசேஜ் அனுப்புனாங்கன்றதையும் சொல்லிடுறாங்க. ஆனா பர்டிகுலரா இதை தான் அனுப்புனாங்கன்றத முழுசா நிலா கிட்ட கூட சொல்லல. இதை கேட்டுட்டு நிலா ரொம்பவே கோவத்தோட மறுபடியுமே சோழனை திட்ட ஆரம்பிக்க, அப்போ உள்ள இவ்வளோ ஹெவியா சண்டை நடக்கிற மாதிரி கேட்கறனால சேரனும் நிலா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. உடனே வெளியே வந்த நிலாவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இவரு பாருங்க தப்பு பண்ணிட்டு, அதுல துளி கூட கில்ட்டியே இல்லாம நின்னுக்கிட்டு இருக்காங்க. இவரால எனக்கு ரொம்பவே எப்பவுமே தொல்லையா தான் இருக்கு. முதல்ல பாண்டிக்கும் வானதிக்கும் கல்யாணம் ஆகி, வானதி வீட்டுக்கு வரட்டும். அப்புறம் உங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆகி, நீங்களும் சந்தாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா, நான் இந்த வீட்ட விட்டே போயிடுவேன். அதுக்கப்புறம் யாரும் நான் ஏன் இந்த வீட்ட விட்டு போனாங்கன்றத கேட்க மாட்டாங்கல்ல, அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு எல்லாருமே செம்ம ஷாக்கோட இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் பாண்டி இன்னுமே வீட்டுக்கு வராததுனாலயும் கொஞ்சம் பதட்டத்தோட இருக்காங்க. ஆனா பாண்டியோ டைரக்டா வீட்டுக்கு வராம வானதியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா இது தெரியாத சோழனும் பாண்டிய பார்க்கறதுக்காக அவங்க வேலை செய்யற இடத்துக்கே கூட போய் விசாரிக்கிறாங்க. ஆனா அங்க பாண்டி முன்னாடியே கிளம்பிட்டதா சொல்றாங்க. ஸோ சோழனும் இப்ப பாண்டி எங்கன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், அடுத்து இப்ப என்ன நடக்க போகுது? பாண்டி எடுத்த இந்த முடிவால சேரனுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போதுன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், நிலா சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒருவேளை உண்மையாவே சேரனுக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடந்து ரெண்டு மருமகளும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நிலா சோழனை பிரிஞ்சிருவாங்களா என்ன? அப்படி மட்டும் நடக்கக்கூடாது. நிலா இப்போதைக்கு கோபத்துல தான் சொல்றாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?